You are watching கவிதை கணேசன் சேனல். கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திரு கே வெங்கடேசன் அவர்கள் முன்னாள் தலைவர் அவர்களை பேசுகிறார்கள். இன்று தேசிய கருவிகள் எங்கிண்டியன்ஸ் மற்றும் கருவிய விவசாய கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் நம்மால் உயிர்ச்சூழல் நடுவம் மாநகரத்தின் வழிகாட்டுதலுடன் இந்த மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் அடிக்கட்டை மட்டுமே முதலாவதாக என்ன பெரியசாமி அவர்களுக்கு இயற்கை 47 ஒரு இயற்கை விவசாயம் ஒருங்கிணைந்து பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 வகையான இயற்கை அரிசிகளை பாரம்பரிய அரிசிகளை உற்பத்தி செய்து அதில் முழு பயனை கடந்த 15 வருடங்களாக கவனம் அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடுத்து அனுபவித்து இருந்திருக்கிறார்கள். அவர் செல்லுமிடமெல்லாம் இந்த இயற்கை விவசாயம் கலைப்போகணும், பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய அரிசிகள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் டாக்டர் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்து ஒரு 5000 பேர் கணக்கு சொல்லியிருப்பாங்க. கடந்த 6 மாதமா காலையில் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மாணவர்களுக்கும் எல்லோரிடத்தையும் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இயற்கை மகத்துவமாக நடத்த சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக செய்யணும்னு ஆசைப்பட்ட நான் மட்டும் இந்த நாளில் கரூரில் எல்லாருமே நாங்கள் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆல் பிஸ்னஸ் பீப்புள் விவசாயத்தோட கண்ணோட்டம் மிக குறைவு. நாங்கள் விவசாய பூமியிலிருந்து வந்திருந்தால் கூட இந்த கண்ணோட்டம் அதிகமாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகில் விவசாயத்தை முன்னேற்றி செல்ல வேண்டும், நம் பாரம்பரியத்தை காட்ட வேண்டும். வருங்கால சந்ததியினர்களுக்கு இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் அந்தந்த ப்ராடக்டை உற்பத்தி செய்து அதன் மூலம் நோயற்ற வாழ்வு என்ன எண்ணத்தில் அனைத்து நண்பர்கள் ஒருங்கிணைந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் எதிர்பார்த்தது இந்த விழாவை அடிப்படை நோக்கமே முதல்ல செயல்பூட்டத்தை நம்ம இது பண்ணுறோம். எல்லா மக்களும் நன்றீங்க அப்படின்னு முதலாவது புதாரசை போட்டு வச்சு போன இடம் தலைவர் முதல்ல போனோம்னா மண்டபத்தை புரியா போறேன் எங்களுக்கு நடத்திக்கன்னு சொன்னாங்க. அதுவே பெரியவங்களுக்கு அளவு நம்ம முன்பே தெரிவிச்சோம். மண்டபத்தை இந்த 2 நாள் புரியா கொடுத்து மிக்க நன்றி செய்யணும். இதுபோல் ஒவ்வொரு பெரியவர்களுக்கு நான் போகும்போது மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்புதான் கிடைச்சது. யாரும் மறுக்கிறார். 2வது இன்னைக்கு எதிர்பார்க்க 1000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட காலையில் இது வரைக்கும் ஒரு 5000 பேர் உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. 5000 பேர் சிறப்பாக ஒரு 3 பேர் உண்மையை கொடுத்துருக்கோம். மத்தியானம் இதெல்லாம் என்ன காட்டுறோம்னா இயற்கை வேளாண்மை நோக்கி நம்ம செல்ல வேண்டியது உண்டு சக்தி மனதோட எல்லா இடம் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னா நிச்சயமா எதிர்காலத்தில் நோயற்ற வாழ்வது. இந்த இயற்கை வேளாண் முக்கிய நோக்கம் மனித சமுதாயம் வருங்காலத்தில் நீண்ட ஆரோக்கியத்துடன் நோயற்ற வாழ்வு வாழ இயற்கை வழியை பின்பற்றி வேளாண் உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் மனித சமுதாயத்தில் ஒப்பற்ற வாழ்க்கை முறையை உருவாக்குவது. இதுதான் இந்த வேளாண்மையோட அடிப்படை நோக்கம். இதனுடைய நோக்கம் மட்டும் இல்லாமல் இந்த செயலாக்கம் எப்படி இருக்கணும்னு நம்ம தலைவர் மற்றும் பெரியவர்கள் வழிகாட்டிருக்காங்க. இதனுடைய செயலாக்கம் சமுதாய குழுக்களின் ஆராய்ச்சியுடன் நம்மால் மாணவன் வழிகாட்டுதல்
கரூர் மாவட்டத்தில் ஒன்றியம் தோறும் மாதிரி இயற்கை விவசாய பண்ணை அமைத்தல் இதுதான் செயலாளர் திட்டமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு நல்ல நன்மைகள் இருக்காங்க. தனித்தனியாக பேசலாம் இருந்தாலும் நான் போன கலைப்படைப்புலாம் மோகன் இவ்வளோ தூரம் ஒரு கலெக்டர் ஒப்புற தாசில்தார்கள் தமிழ் இணைக்கு இவ்வளோ சரியாக பேசணும் நினைக்கிறது. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க. யார் ஏழு வயசு பாகுபாடு பார்க்காம சிறு சிறு குழந்தைகளாக சிறு பயனாளி எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த விழா மிக சிறப்பாக நடந்திருக்கு. எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களுடன் பெரியவர்களோட வழிகாட்டுதலுடன் நிச்சயமாக இது போன்ற விழாக்கள் நடத்துவதன் மூலம் நம்மால் கண்ட கனவான இயற்கை விவசாயம் கண்டறியப்பட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட் உற்பத்தி செய்வதன் மூலம் நோயற்ற வாழ்வை உருவாக்கி கரூர் மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த இயற்கை வேளாண் திருவிழா அமையும் என்பதை கூறி இதை நிறைய நிகழ்வு வந்திருக்க அத்தனை பேரையும் வருக வரவேற்று உங்கள் ஒத்துழைப்பு என்றும் கேட்க நன்றி